இந்த வருடம் தொடக்கத்தில் நாங்கள் சில புதிய மாற்றங்களையும் புதிய தர நிர்ணயங்களையும் மேற்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. என்றால் ஆண்டுகள் காலங்கள் போக போக நாங்களும் ஏதோ ஒரு வகையில் முன்னேறி செல்ல வேண்டிய ஒரு அத்தியாவசிய தேவை இருக்கிறது. அந்த வகையிலே இன்றைய காலை எல்லா வைத்திய அத்தியட்சகர் டாக்டர் தவனேசன் சொன்னது போல நமது வைத்தியசாலையும் ஒரு சிறந்த ஒரு தரத்துக்கு உயர்த்தப்பட்டு இனி வருங்காலத்திலேயே யாழ்ப்பாணத்தில் மட்டுமல்ல வட மாகாணத்தில் மட்டுமல்ல அகில இலங்கை ரீதியாக ஒரு சிறந்த வைத்தியசாலையாக மிளரும் என்பதில் எனக்கு எந்த விதமான ஐயம் இல்லை. ஏனென்றால் இன்றைய காலகட்டத்திலே ஒரு மிகச்சிறந்த சேவை வழங்குனர்கள் அடிக்கடி அதிரடி தாக்குதல்களுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். வெளிப்படை வைத்தியசாலை நோயாளர்கள் கருதிய சிகிச்சை சம்பந்தமாக சமூக ஊடகங்களிலும் சரி அல்லது பத்திரிகைகளிலும் சரி எந்தவித தாக்குதல்களிலும் நோயாளர் சிகிச்சை சம்பந்தமாக நாங்கள் அதிக அளவில் தாக்கப்படவில்லை என்பது மிக முக்கியமான விடயம். ஏனென்றால் பலமான அணிகள் வேறு வைத்தியசாலைகள் விழுந்திருக்கின்றன. ஆனால் வெளிப்புற வைத்தியசாலையை பொறுத்தவரை நோயாளர் சிகிச்சை சம்பந்தமாக இந்த ஒரு தாக்குதல் நடைபெறவில்லை. அந்த வகையிலே நாங்கள் எங்களுடைய கடமையை சிறப்பாக செய்திருக்கிறோம் என்று நான் நம்புகிறேன். இனி வருங்காலத்திலும் இந்த கடமை இன்னும் பல்வேறு மட்டங்களில் பல்வேறு தர உயர்வுகளில் நிகழ்த்தப்பட வேண்டும் என்பது எனதாகும். இந்த காலகட்டத்திலே ஒரு மிக நெருக்கடியான காலகட்டத்திலே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஈவன் போன வருடம் கூட ஒரு மிக நெருக்கடியான ஒரு சூழ்நிலையை இலங்கை சந்தித்திருந்தது. அதன் காரணமாக ஏற்படுகின்ற பொருளாதார நிலைமைகள் நோயாளர் பணிகளில் நோயாளர்கள் சிகிச்சைகளிலும் ஒரு பெரிய தாக்கத்தை கொண்டு வேண்டும் என்பதில் எந்த விதமான ஐயம். ஆனால் இருக்கின்ற ஊழியர்களை வைத்துக் கொண்டு மிகச் சிறப்பான சிகிச்சையை செய்வதுதான் எங்களுடைய நோக்கம். அந்த வகையிலே கடமைப்பாடுகளும் அதிகளவிலான நேர கட்டுப்பாடின்றிய சேவை வழங்க வேண்டிய நிலைமைகளும் ஏற்பட்டது.
மக்கள் சேவை மகேசன் சபை என்ற நோக்கிலே நாங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு வழங்க வேண்டிய ஒரு கடமையாக நினைத்துக்கொள்ளணும். பெரியார் சொல்வார்கள், இந்த பிரபஞ்சத்துக்கு நாங்கள் எதை வழங்குகிறோமோ அது எங்களுக்கு திரும்பவும் பிரபஞ்சத்தால் வழங்க வேண்டும். அந்த வகையில் நாங்கள் நல்லவற்றை செய்தால் கட்டாயம் உங்களுக்கு நல்லவை கிடைக்கும். பாரதியும் ஒரு பாடலை சொல்வார்கள், எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லெண்ண எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும். இது இவ்வளவு கட்டாயம் எங்களுடைய இந்த புது வருடத்திலே நாங்கள் எடுக்கின்ற ஒரு சபதமாக எடுக்க வேண்டும். நல்லவற்றை எண்ணுவோம், நல்லவற்றை நடக்கும். ஆனால் கடந்த வாரத்திலே நாங்கள் செய்த பண்ணிய பாவம் எல்லாம் கதிமுன் துளியை போல தண்ணியே நெறிந்தல் வேண்டுமாம் என்று பரசக்தியை கேட்பார். அந்த வகையிலே நாங்கள் இதுவரை விடப்பட்ட எங்களால் தெரிந்தோ தெரியாமலோ விடப்பட்ட தவறுகளை திருத்திக் கொள்வோம். எங்களுடைய சிகிச்சை நோயாளரின் சிகிச்சை பார்ப்பட்டு என்னென்ன முன்னேற்றங்களை இருக்கின்ற வசதிகளை வைத்து செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் மேற்கொண்டு தரமுயற்சி செய்து கொள்வோம். வேதியியல் நோயில் துறையிலும் சரி, இதுவும் புதிய வழித்தளங்கள் உருவாகும், புதிய கவனிப்புகள் உருவாகும், புதிய தர முயற்சிகள் உருவாகும் என்று எல்லாம் இந்த இறைவனை வேண்டிக் கொள்வோம். அந்த வகையிலே இனிவரும் காலங்களிலே நான் மத்தியச்சாரம் இருக்கிற வழியால் உங்களுக்கு முக்கியமான 2 கோரிக்கைகளை இந்த நல்ல நாளில் வைக்கலாம் நினைக்கிறேன். ஏனென்றால் இந்த வைத்தியசாலை தரம் உயர்வதற்கு ஒரு முக்கியமான பின்பக்க உந்து சக்தியாக இருப்பவர் அவர். எங்களுக்கு நாங்கள் 2 வியோதி இருக்கிறபடியால் கட்டாயம் 2 மாப்பேத்தியல் பெண்ணோயியல் விடுதிகளை அரேஞ்ச் தர வேண்டும் என்றும், அதே மிக முக்கியமாக ப்ரீமச்சுவர் பேபி யூனிட் பிபியூ ஒரு சிறந்த ஒரு கட்டிடத்துக்கு இன்னும் நிறைந்த வசதிகளோடு, இன்னும் நிறைந்த ஈவன் சிபெப்போ வென்டிலேட்டர் போன்ற மிகுந்த வசதிகளோடு நாங்கள் இயங்கக்கூடியதாக ஒரு பிபியூக்கான ஒரு கட்டணம் ஒன்று இனி வரும் காலத்தில் அமைக்கப்பட வேண்டும். அத்தியட்சர் எனக்கு உறுதியளித்திருக்கிறார். அதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதற்கு பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஈவன் நான் இந்த நேரத்தில் கூட வைத்தியசாலையில் அந்த கட்டுமானங்கள் இனி வரும் காலத்தில் நடக்கும். இன்னும் ஒரு பெரிய ஒரு போதனா வைத்தியசாலையாக இது உணர போகிறேன். இப்போதைய நாங்கள் அதுக்குரிய தரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிற ஒவ்வொரு யூனிட்லேயும் இப்போ மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கணும். அதே மாதிரி சைக்கரிகளையும் நம்ம படிக்க வேண்டிக்கணும். அந்த வகையிலே ஒரு மிகச்சிறந்த ஒரு வைத்தியசாலையாக இதை நாங்கள் கொண்டு நடத்துவோம் என்று உறுதியெடுத்துக் கொள்வோம். இந்த வகையிலே என்னுடன் எனது டீம் குழு ஹெச்ஓஸ் மற்றும் நர்சிங் ஸ்டாஃப் மற்றும் ஹெச்எஸ்ஏ அனைவருக்கும் மற்றும் அனைத்து வைத்திய நிபுணர்களும் வைத்தியர்கள் இங்கு வேலை செய்கின்ற அனைத்து ஊழியர்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும், இதுவரை காலமும் எங்களுக்கு உறுதுணையாக நின்று இந்த பணியை செய்வதற்கு உதவியது போல இனி வருங்காலத்திலும் நீங்கள் உதவிகள் என்ற நம்பிக்கையுடன் என்னுடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும் கிட்டத்து கொண்டு வேண்டிக் கொண்டு அமைகின்றேன். சந்தர்ப்பத்துக்கு நான் பாதி உயிரை திருப்பி தரவே பறந்து வந்தாயே, இந்த பாவி உன்னை சுமந்ததில்லை நானும் தாயே. அழகு நிலவே கதவு திறந்து அருகில்
வந்தாயே எனது கனவை உனது வெளியில் எடுத்து வந்தாயே பூமியை நேசிக்கும் வைத்திய நிபுணர்களும் வைத்திய அதிகாரிகளும் மற்ற உத்தியோகர்களும் எல்லாரும் பணிபுரிந்து உயர்ந்த ஹாஸ்பிட்டல். நாங்கள் கிட்டத்தட்ட 74-75 ஆண்டுகளிலே எக்ஸ்ரே கிட்டத்தட்ட 75-76 வருஷம் இந்த டிஎம்ஓ இருந்ததே ஒரு கன்சல்டன்ட் பீடியாட்ரிஷன். புதிய 7 மணிக்கு இந்த டியூட்டி வீட்டை வருவாங்க, பின்னேரம் 6 மணிக்கு தான் வீட்டை வருவாங்க. என்ற முன்பு அப்போ எனக்கு தெரியும் அவங்க வேலையை 7 மணிக்கு வடிக்க விட்டுருவாங்க. நான் பள்ளிக்கூடத்துக்கு வடிக்கிறேன்னா வடிக்கிடுவாங்க. ஒரு 6 மணிக்கு வேலைக்கு சேர்ந்த சென்ட்ரலுக்கு இருக்கு. டிஜிஹெச்எல் பேஸ் ஹாஸ்பிட்டல்னால் கவுன்சில் ஓகே பண்ணால் அதை இருக்கலாம். 5-6 மாதங்களாக நடந்த சில பேச்சுவார்த்தைகளாக இருக்கலாம், நடவடிக்கைகளாக இருக்கலாம். இந்த ஹாஸ்பிட்டலை தலைமையேற்றுவதற்குரிய இது கௌரவ மினிஸ்டர்னால் சைன் பண்ணி அனுப்பப்பட்டுள்ளது. இது 13 அமெண்ட்மெண்ட் கேட்ட முடியாது தெளிவாக இருக்கு. இருந்தாலும் அதுமாதிரி கேன்சர் ஹாஸ்பிட்டலும் டீச்சிங் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு மாற்றப்பட்டு 2006 பிரச்சனையாக வெளியில்லாமல் இருந்து நான் திருப்பியும் அப்போ இருந்த கன்சல்டன்ட் எடுத்த சில நடவடிக்கை காரணமாக பேஷண்ட் இங்கே வந்து ட்ரீட் பண்ணக்கூடியதாக இருந்தது. ஆகவே பொதுவாக மற்ற சம்பந்தமாக மினிஸ்ட்ரியில் இருந்தாங்க சொன்ன சொன்னேன். எனக்கு சில உத்தரவாதங்களை தந்திருக்கிறோம். நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் பில்டிங் வயசோ இல்லாமல் இதாகும் எல்லாம் நன்றாக நடக்கும். பல உத்தமர்கள் வேலை செய்த இடம். ஆகவே நான் என்ன சொல்லியிருக்கேன், நான் இந்திய விஷயம் உத்தமர்கள் இந்திய நாட்டில் சொல்றேன் இருந்தவர்கள் வேலை செய்த இடம். ஆகவே அந்த பலன்கள் பிளவாகும். ஆகவே ஹாஸ்பிட்டல் நான் நம்புறேன் 99% இது மிகவும் ஒரு நல்ல நிலைக்கு தரமிருந்து இருக்கு கொண்டு அனுப்பியது திருப்திகரமாக முடித்து கொண்டதற்குரிய நன்றி நன்றிகள் தான் இது அடிப்படைத்து நாங்கள் இந்த மகப்பேற்று பெண்ணிய நோயியல் விடுதியில் உள்ள டீமாக நாங்கள் இதை நிறைவுக்கு கொண்டு வந்து 2026க்குள் புகும் பொழுது 2025 வெற்றிகரமாக நிறைவு செய்வதற்கு எங்களுடைய டீமின் முயற்சி மட்டுமல்ல, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதுக்குரிய சப்போர்ட் இருக்கிறது. அதே மாதிரி அனைத்து நிபுணர்களிடமிருந்து அதர் யூனிட்ஸில் இருந்து எங்களுக்கு தேவைப்பட்ட டைமிலே இல்லாமல்
இது போல ஒரு வார்த்தை சுகமான செய்தி அன்னமலை தூதுவித்தை நல்லவனாடி செல்லும் அமரமாய் ஆகிவிடும் என்று கைத்தாயா என்னுயிரே நினைத்தாய் பகையை பறித்து நினைத்தாய் என்னை துண்டாய் அனுப்பி இதயத்தில் கிளிகளை இறக்கி வைத்தாய்